வணக்கம் நண்பர்களே. நீங்க டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா, ஸ்டோன் மேசன்ரி, அதாவது கல் கொத்து வேலைங்கிற தலைப்பு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இந்த செஷன்ல நாம வெறும் மேலோட்டமா பார்க்க போறதில்ல. ஒவ்வொரு கான்செப்டையும் ஆழமா, தேர்வுல எப்படி கேள்விகள் கேட்பாங்கங்கிற பார்வையோட அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். நாம இந்த 6 பகுதிகளில் தான் நம்ம பயணத்தை தொடர போறோம். முதல்ல எந்த எக்ஸாமுக்கு எந்த டாபிக் முக்கியம்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு கதவு, ஜன்னலோட பாகங்கள் என்னென்ன, சுவரை எப்படி பாதுகாக்கறாங்க, அதோட வலிமை எப்படி கூட்டுறாங்கன்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். கடைசியா ரொம்ப முக்கியமான கட்டுமான விதிகள், அப்புறம் கல் கொத்து வேலையோட வகைகளை பார்த்து முடிக்கலாம். சரி, நம்மளோட பகுதி 1, தேர்வு வரைபடம். பாருங்க, படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஸ்மார்ட்டா படிக்கணும். அதாவது எந்த தேர்வுல கல் கொத்து வேலையோட எந்த பகுதியில இருந்து அதிகமா கேள்வி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கவனம் சிதறாம நேரத்தை சரியா பயன்படுத்தலாம். வாங்க அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த அட்டவணையை கொஞ்சம் நல்லா பாருங்க. பொதுவா கல், செங்கல், கொத்து வேலை பத்தி டிஎன்பிஎஸ்சி, ஏஇ தேர்வுல அதிக கவனம் செலுத்துறாங்க. ஆனா வளைவுகள், அதாவது ஆர்ச்சஸ், சாரக்கட்டு, அதாவது ஸ்கேஃபோல்டிங் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வீட்டு வசதி, குடிசை மாற்று வாரிய தேர்வுகள்ல திரும்ப திரும்ப கேள்வி வருது. ஏன் அப்படி? ஏன்னா அந்த துறைகளோட வேலைகள்ல இந்த மாதிரியான கட்டுமானங்கள் அதிகமா இருக்கும். சோ நீங்க எந்த தேர்வுக்கு தயாராகிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த டாபிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது பகுதி 2, ஒரு திறப்பின் உடற்கூறியல். ஒரு பில்டிங் டிராயிங்கை பார்த்தீங்கன்னா அதில் கதவு, ஜன்னல்னு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங்கை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வேலையும் இருக்கு. நாம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் புரியும். வாங்க அந்த அடிப்படை வார்த்தைகள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது சில். ஒரு ஜன்னலோட அடிமட்டத்துல கிடைமட்டமா இருக்கிற அந்த பகுதி தான் சில். இதுக்கு 2 வேலை. ஒன்னு ஜன்னல் சட்டத்தை தாங்கிக்கிறது, இன்னொன்னு வெளியிலேருந்து மழைநீர் உள்ள வராம தடுக்கிற ஒரு முக்கியமான தடுப்பு. அடுத்து ஜாம்ப். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஓப்பனிங்கோட, அதாவது கதவுக்கோ ஜன்னலுக்கோ 2 பக்கத்துலயும் செங்குத்தா இருக்கிற அந்த சுவர் பகுதிக்கு பேர் தான் ஜாம்ப். அந்த ஓப்பனிங்குக்கு மேல வர லோட தாங்கி கீழே கடத்துறதுல இந்த ஜாம்ஸுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இப்போ தேர்வுல அடிக்கடி குழப்பம் ஏற்படுத்துற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஜாம்ப் மற்றும் ரிவல். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஜாம்ப்ங்கிறது அந்த ஓப்பனிங்கோட முழு செங்குத்து பகுதி. அதுல நீங்க ஒரு கதவு ஃப்ரேமை வச்சதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரியற அந்த ஜாம்போட வெளிப்பக்க பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ரிவல். சிம்பிளா சொல்லணும்னா ரிவல் மேனது ஜாம்போட ஒரு பாகம்தான். அடுத்தது பகுதி 3, சுவரை நீட்டித்தல் மற்றும் பாதுகாத்தல். சரி, சுவருக்குள்ள இருக்கிற ஓப்பனிங்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த சுவரை தாங்கிறதுக்காகவும் மழை, வெயில்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் சுவர்ல இருந்து கொஞ்சம் வெளியே நீட்டி இருக்கிற சில பாகங்களை பத்தி பார்க்க போறோம். இது கட்டடத்தோட அழகுக்கும் ஆயுளுக்கும் ரொம்ப முக்கியம். இதுக்கு பேரு கார்பெல். சுவர்ல இருந்து நீட்டிட்டு இருக்கிற இந்த கல்லோட முக்கியமான வேலை என்னன்னா, இதுக்கு மேல வர ரூஃப் ட்ரஸ், பீம் மாதிரியான கனமான பொருட்களோட எடையை வாங்கி அதை சுவருக்கு பாதுகாப்பா கடத்துறது தான். இது ஒரு சப்போர்ட்டிங் பிராக்கெட் மாதிரி செயல்படுது. அடுத்து கார்னிஸ். இது பொதுவா கட்டிடத்தோட மேல் பகுதியில சுவரை சுத்தி வர்ற ஒரு அலங்கார நீட்சி. இதோட முதல் நோக்கம் அழகுதான். கட்டிடத்துக்கு ஒரு முழுமையான, கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும். ஆனா இதுக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. சுவர்ல வழியிற மழை தண்ணிய சுவர்ல படாம கொஞ்சம் தள்ளி வெளியே விழ வைக்கும். சோ இது அழகு பிளஸ் பாதுகாப்பு. ஒரு சுவரோட உச்சிக்கு போயிட்டோம்னா, அதாவது மொட்டை மாடியில இருக்கிற பேரப்பட் சுவர் மாதிரி இடங்கள்ல மேல ஒரு பாதுகாப்பு மூடி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கோப்பிங். இதோட ஒரே நோக்கம் மழை நீர் சுவருக்குள்ள இறங்கி சுவரை பாழாக்காம தடுக்கிறதா. இந்த கோப்பிங்ல 2 ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கு. இதை எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஒன்னு வெதரிங். இது தண்ணி சுலபமா வழிஞ்சு ஓடுறதுக்காக கொடுக்கப்படுற சரிவு. இன்னொன்னு த்ரோட்டிங். இது கோப்பிங்கோட அடிப்பகுதியில ஒரு சின்ன பள்ள மாதிரி வெட்டியிருப்பாங்க. தண்ணி சுவருக்குள்ள திரும்ப வராம சொட்டு சொட்டா நேரா கீழே விழ வைக்கிறது தான் இதோட வேலை. இன்டர்வியூல கூட இந்த சின்ன டீட்டெயில் பத்தி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு சின்ன கேள்வி. இந்த 2ல, அதாவது வெதரிங், த்ரோட்டிங்ல தண்ணி சுவருக்கு திரும்பி போகாம தடுக்கிற அந்த சின்ன பள்ளத்தோட பேர் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, கரெக்ட், அதுதான் த்ரோட்டிங். அடுத்தது பகுதி 4, மையத்தை வலுப்படுத்துதல். சரி, இது வரைக்கும் சுவரோட வெளிப்புற பாகங்களை பார்த்தோம். இனி சுவருக்கு உள்ள போய் அதோட வலிமைக்கும் நிலைத்தன்மைக்கும் காரணமான சில முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு சுவரோட இதயம் மாதிரி. இது த்ரூ ஸ்டோன் இல்லைனா பாண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்க. இதோட பேர்லயே அர்த்தம் இருக்கு.
இது சுவரோட ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வரைக்கும் முழு தடிமனுக்கும் ஒரே கல்லா வைக்கப்பட்டிருக்கும். எதுக்குன்னா சுவரோட 2 பக்கத்தையும் நல்லா இணைச்சு சுவர் 2ஆ பிளவுபடாம பாதுகாக்கிறதுக்கு தான். உடைசல் கல் கொத்து வேலையில, அதாவது ரபிள் மேசன்ட்ரியில கற்கள் ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சுவருக்கு கூடுதல் பலம் கொடுக்க குறிப்பிட்ட உயர இடைவெளியில நீளமான ஒரே மாதிரியான கற்களை ஒரு வரிசையா வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் லேசிங் கோர்ஸ். இது ஒரு பெல்ட் மாதிரி செயல்பட்டு சுவருக்கு நல்ல கிரிப்பு கொடுக்கும். இப்போ கார்னிஸை ஒட்டி வர்ற 2 கோர்ஸ் பத்தி பாப்போம். இதுல குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு, சோ கவனமா கேளுங்க. கார்னிஸ்க்கு மேல அது கவிழாம இருக்கிறதுக்காக எடைக்கு வைக்கப்படுறது பிளாக்கிங் கோர்ஸ். கார்னிஸ்க்கு கீழே அலங்காரத்துக்காக வைக்கப்படுறது ஃப்ரீஸ் கோர்ஸ். சோ பிளாக் பண்றது மேல, ஃப்ரீஸ் பண்றது கீழே. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஸ்பால்ஸ். இது வேற ஒன்றும் இல்ல, பெரிய கற்களுக்கு நடுவுல இருக்கிற சின்ன சின்ன கேப்பை நிரப்ப பயன்படுத்துற குட்டி கல் சில்லுகள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய கேப்பை வெறும் மார்ட்டர், அதாவது சாந்து வச்சு நிரப்பவே கூடாது. அது சுவரோட வலிமையை குறைச்சிடும். இந்த மாதிரி ஸ்பால்ஸ் வச்சு நிரப்பும் போது சுவர் இன்னும் திடமா வலிமையா மாறும். பகுதி 5 கட்டுமானத்தின் 11 விதிகள். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு நல்ல தரமான கல் கொத்து வேலை கட்டணும்னா என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும்? இதிலிருந்து நேரடியாவே பல MCQ கேள்விகள் வரும். ஒவ்வொரு விதியையும் கவனமா பாப்போம் வாங்க. முதல் சில விதிகளை பார்ப்போம். 1. கற்கள் சரியா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். 2. ஸ்ட்ராங்கான கல்லை பயன்படுத்தணும். 3. லோடு அதிகமா வர இடத்துல பெரிய கற்களை வைக்கணும். 4. இது ரொம்ப முக்கியம், கல்லை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில நனைக்கணும். ஏன்னா காய்ந்த கல் சாந்துல இருக்கிற தண்ணியை உறிஞ்சு அந்த பிணைப்பை பலவீனமாக்கிடும். 5. தேவையில்லாம அதிக ஸ்பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. 6. மூலைகள்ல ஹெட்டர், ஸ்ட்ரெச்சர்னு கற்களை மாத்தி அமைக்கணும். அடுத்த விதிகளை பார்ப்போம். கல் கம்ப்ரெஷன் லோட நல்லா தாங்கும், ஆனா டென்ஷன் லோட தாங்காது. கல் கொத்து வேலைக்கு எப்பவுமே டபுள் ஸ்கேஃபோல்டிங் தான் பயன்படுத்தணும். ஏன்னா செங்கல் சுவர் மாதிரி இதுல ஓட்ட போட முடியாது. வேலை முடிஞ்சதும் 2லிருந்து 3 வாரத்துக்கு க்யூரிங் பண்ணணும், அதாவது தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். அப்பதான் சாந்து முழு வலிமையை அடையும். சுவரோட குறைந்தபட்ச தடிமன் 350 மில்லிமீட்டர் இருக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான விதி இருக்கு, அது என்னன்னா, இந்த ஸ்லைட ரொம்ப கவனமா பாருங்க. இது ஒரு ஸ்டார் கொஸ்டின். விதி எண் 11. டம்பல் வடிவ கற்கள், அதாவது நடுவுல மெலிசா 2 முனையிலையும் அகலமா இருக்கிற கற்களை ஹெட்டராகவோ பாண்ட்ஸ்டோனாகவோ ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? அதோட நடுப்பகுதி ரொம்ப பலவீனமா இருக்கும். லோடு வந்தா அங்கதான் கரெக்டா உடையும். இது தேர்வுல தவறான ஆப்ஷனா அடிக்கடி வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி 6 உடைசல் கல் மற்றும் செதுக்கு கல் கொத்து வேலை. சரி, இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வச்சு கல் கொத்து வேலையோட 2 முக்கியமான வகைகளை பார்க்க போறோம். இது 2க்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த ஒப்பீடு ரொம்ப சிம்பிள். ரபிள் மேசன்ட்ரின்னா ஒழுங்கற்ற தோராயமா செதுக்கப்பட்ட கற்கள். இது மலிவானது, ஆனா வலிமை குறைவு. ஆஷ்லர் மேசன்ட்ரின்னா கச்சிதமா வெட்டி ஒரே அளவுல இருக்கிற கற்கள். இது வலிமையானது, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா ரொம்ப செலவாகும். சுருக்கமா சொன்னா ரபிள் மேசன்ட்ரி வேலைப்பாடு குறைவு, ஆஷ்லர் மேசன்ட்ரி வேலைப்பாடு அதிகம். அப்போ உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். ஒரு புராதனமான நினைவுச் சின்னம் கட்டணும்னா இந்த 2ல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? ஒரு சாதாரண காம்பவுண்ட் சுவர் கட்டணும்னா எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஏன்? இந்த மாதிரி செலவு, வலிமை, அழகியல் எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர திறனை தான் உங்க தேர்வுகள் சோதிக்கும். இந்த செஷன்ல பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லா படிங்க. உங்க தேர்வுகள்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள்.